ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வாவ், ஒரு செம வீடியோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து என்னடா எல்பியோட அப்டேட் மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரு தருணத்தில் ஃபைனலாக நம்ம காவேரியுமே விஜய் வீட்டில் இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக, அதுவும் சாரியில் போயிருக்காங்க. விஜய் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன காரணம்னு தான் தெரியல. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. பட் அதில் ஒரு விஷயம்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தளபதிக்காகவே செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் வைக்கிறது, அந்த செஞ்சு விட்டுருவேன் அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலாக நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆக போகிறாரு இல்லையா? சிஎம் ஆகிட்டார், நாளைக்கு பதவியேற்க போகிறாரு. ஸோ அதுக்கான ஒரு சிம்பாலிக்காக தான் நான் பார்க்குறேன். பட் அது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. மேபி நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுனால. பிகாஸ் நம்ம எல்பிக்கும் இளைய தளபதி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அதை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல். பட் ஏன் காவேரி அங்கே போயிருப்பாங்க? ஸோ சும்மா விஜயை பார்க்குறதுக்காக போகிறாங்களா, இல்லை அம்முவை பார்க்கணும், விஜயை பார்க்குறதுக்கு அம்முவை சாக்க வச்சுட்டு போகிறாங்களா, என்னன்னு நமக்கு தெரியல. பட் சம்திங் இஸ் கோயிங் ஆன், சம்திங் இஸ் குட். அது மட்டும் நல்லா கிளியராக போயிடுது. பட் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் போகுது. பிகாஸ் லாஸ்ட் 3 டேஸே வந்து பார்த்திங்கன்னா நிவேனும் இருக்கார், அந்த சைடில் வந்து சிஸ்டர்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் தான் இந்த ஷெட்யூல் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அது ரொம்பவே ஹாப்பியான அப்டேட்டாக இருக்குது.